ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. தங்கமே, நீ எக்கணமும் ஓம் முருகா, ஓம் முருகா என்று என்னையைத்தான் அழைத்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும், எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் நீ என்னுடைய நாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கையில் நான் உன்னை விட்டு விடுவேனா? நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் நான் கொடுக்காமல் இருப்பேனா? உன்னை அனைவரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு சென்றவர்கள் அனைவரும் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா? இவை அனைத்துமே விரைவில் நிறைவேறும். ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் நீ கேட்பாய். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்களின் ஆசையை உன்னால் நிறைவேற்ற முடியவில்லை. ஏனென்றால் நீ வீழவில்லை. எத்தனையோ பேர் உன்னை இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள். அதுவும் முடியவில்லை. உன்னை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று நினைக்கின்றாய்? உன் கர்ம பலன்களே. நான் உன்னுடன் இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள். எனது அனுமதியின்றி தொட முடியுமா எனது செல்வத்தை? யார் எனக்கு இது போன்ற அநீதிகளை இழைக்கிறார்கள் என்று உன் மனதிற்குள் நீயே கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். தங்கமே, அது வேறு யாருமே இல்லை. உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் அதிகமான இடம் கொடுத்திருக்கின்றாய். இதை தவிர உனக்கு நம்பிக்கை வேறு இல்லை. எதிலுமே முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். பிறகு நடக்கப் போவதை கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். முதலில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணமாகத்தான் உன்னை விட்டு கெட்டவர்களை நான் விலக்கி வைக்கப் போகின்றேன். நீ அவர்களைத்தான் இழக்கப் போகின்றாய். நான் இழக்கப் போகிறேன் என்று சொன்னதும் நீ பயப்பட தேவையில்லை. உன்னிடமிருந்து பொய்யான உறவுகளையும் போலியான உறவுகளையும் உன்னுடைய கோபம், வெறுப்பு இவற்றை மட்டுமே விலக்கப் போகின்றேன். அதனை மட்டும்தான் நீ இழக்கப் போகின்றாய். பின்பு பெறப்போகின்றாய் என்று சொன்னீர்களே, அது என்னப்பா என்று தானே கேட்கின்றாய். தங்கமே, நல்ல குணம் உனக்கு ஏற்கனவே நிறைந்திருக்கின்றது. எனது அருளால் இன்னும் நல்ல குணங்களை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். நல்ல உறவுகளை நான் உன்னை தேடி வர செய்ய போகின்றேன். அவர்களைத்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பெறப்போகின்றாய். நீ உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே தங்கமே. இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம், நாளைய தினம் மிக மோசமான தினமாக இருக்கலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நீ இழந்து, கஷ்டங்களையும் துன்பங்களையும் இழந்து நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெறப்போகின்றாய். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.